இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை கடும் போராட்டத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த போராட்டங்களை நாம ஜெயிக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்கிறோம், ஆனாலும் தோற்று போகிறோம். வேதத்துல இப்படி போராடி கொண்டிருந்த நபர்களில் ஒருவர் தான் யாக்கோபு. அவருடைய வாழ்க்கையை நாம பார்க்கும்போது நிறைய தடுமாற்றங்கள் அவருக்கு இருந்தது. பல போராட்டங்களை அவர் சந்தித்தார். தன்னுடைய சொந்த பலத்தால எப்படியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் போராடி கொண்டிருந்தார். ஆனாலும் முடியல. தேவனுக்கு யாக்கோபின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருந்தது. யாக்கோபை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். அவரை தொடர்ந்து தேவன் தேடியும் வந்தார். ஒரு குறைவுகள் உள்ள மனிதன், பலவீனமானவன். யாக்கோப கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆரம்பத்துல சுயநலமாகவும் ஏமாற்றுக்காரனாகவும் இருந்த யாக்கோபை கர்த்தர் ஒரு விசுவாச வீரனாகவும் முற்பிதாக்களில் ஒருவராகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு மிகப்பெரிய ஒரு கனத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். தேவனுடைய அன்பு ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை பாருங்க. பயங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் மத்தியில கடினமான போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபை கர்த்தர் ஜெயிக்கிறவனாக மாற்றினார். யாக்கோபுக்கு மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், சேஷ்ட புத்திரபாகும் அவர் பரிவாரங்கள் இருந்தது. ஆனாலும் யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு யாக்கோபு தள்ளப்பட்டார். தனிமையில இருக்க வேண்டிய ஒரு நிலை யாக்கோபுக்கு வந்தது. கர்த்தர் அந்த நேரத்துல யாக்கோபை தேடி வந்தார். இரவெல்லாம் ஆண்டவரோடு கூட போராடின யாக்கோபு தன் சொந்த பலத்துல ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருந்த யாக்கோபை கர்த்தர் உடைத்தார். அதுவரை தன் சொந்த பலத்துல போராடி கொண்டிருந்த யாக்கோபு முதல் முறையாய் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து அழுது செபிக்க ஆரம்பித்தார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி அவர் கதறி அழுது செபித்தார். தான் யாக்கோபின் வாழ்க்கை மாறினது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த பூமியில எந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலனா உண்மையாகவே நாம் இந்த பூமியில ஆசீர்வாதமாக வாழ முடியாது. அவருக்கு விரோதமாக வந்த எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றினார். உங்க வாழ்க்கையில யாக்கோபை போல உங்க சுயபலத்துல நீங்க போராடி கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. தனிமையில ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அவரை பற்றி கொள்ளுங்க. எல்லா போராட்டங்களில் இருந்தும் உங்களை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்துவார். அவரை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க போராட்டங்கள் ஜெயமாக மாறும்.